ஹாய், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 16m மைனஸ் 12m ஸ்கொயர்ட் n ஸ்கொயர்ட், அதுக்கப்புறம் 18n ஸ்கொயர்ட். ஸோ இந்த மூணுக்குமான எல்ஜிஎம் வந்து கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 16m. ஸோ அடுத்தது என்னது? மைனஸ் 12m ஸ்கொயர்ட் n ஸ்கொயர்ட் 8n ஸ்கொயர்ட். ஓகேவா? ஸோ எல்ஜிஎம்மை பொறுத்தளவு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர்ஸுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேரியபிளுக்கு தனியாக வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்படி ரிவர்ஸில் வரோம். ஸோ இங்கே n ஸ்கொயர்ட், இங்கே n ஸ்கொயர்ட், என்னே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எல்ஜிஎம்னா இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ n ஸ்கொயர்ட். ஸோ அடுத்து இங்கே m ஸ்கொயர்டு. அப்போ எதை எடுத்துக்கணும்? யார் ஹையஸ்ட்டோ அவங்கள தான் எடுத்துக்கணும். ஸோ m ஸ்கொயர்டு. ஸோ அடுத்து யார் இருக்கா? 3 நம்பர்ஸ். என்ன நம்பரு? 16, 12, 8. ஸோ இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் தனித்தனியாக எடுக்கணும். ஸோ 16 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 2, 2 2 4, 4 2 8, 8 2 16 × 1. ஸோ அதுக்கப்புறம் 12னா 2 × 2 × 2 4, 4 3 12, ஸோ × 1. ஸோ அப்புறம் 8னா 2 × 2 × 2 × 1. ஓகேவா? ஸோ இப்போ காமனாக இருக்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 2. ஸோ அப்போ 2 × 2. ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிறதுலாம் எழுதிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 2. ஸோ அதுக்கப்புறமா மிச்சம் ஒரு 2 இருக்குது. ஸோ அப்புறம் 3. ஸோ 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 3 48. ஸோ அப்போ இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 48 வரும். சரி, இந்த மாதிரி 3 நம்பருக்கு எல்ஜிஎம் எடுக்கிறப்போ 2 நம்பரில் மட்டும் காமனாக இருந்தால் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். நம்ம இந்த 2 அப்படி தான் எடுத்தோம். இவங்க 2 பேர்லேயும் காமனாக இருக்காங்க அப்படின்னா நம்ம எடுத்துலாம். ஸோ அப்போ 48. ஸோ நம்பர் 48 இருந்துருச்சு. சரி, ஸோ அடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு சினாரியோவில் ப்ளஸ் இருக்குது, 2வது நம்பரில் மைனஸ் இருக்குது, 3rd நம்பரில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன சைடில் வரும்? எது காமனோ அதுதான் எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ப்ளஸ் எப்படி வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ். ரைட்டா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் யார் காமனாக வருவாங்க? மைனஸ் வந்து காமனாக வருவதா? ஸோ மைனஸ். ஸோ மிச்சம் யார் இருக்கா? இன்ட்டு ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. ஸோ மிச்சம் இருக்குது மைனஸ். ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ் 48 மீட்டர் ஸ்கொயர், 48m ஸ்கொயர்ட் n ஸ்கொயர்ட். ஓகேவா? ஸோ இன்னொன்று ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி மிக்சடாக கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் யாராவது ஒருத்தர்கிட்ட நெகட்டிவ் வந்தாலே என்னது? அந்த டேமோட எல்சிஎம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஆட் நம்பரில் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட வந்து லைக் இப்போ 3 பேர் இருக்காங்களா? ஸோ அப்போ ஒருத்தர் இல்லை 3 பேர் வந்து நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் வரும். ஸோ ஈவன் நம்பர்ஸில் ஒருவேளை 2 பேர் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவில் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஆடாக வந்தால் நெகட்டிவ் தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்ஜிஎம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், நம்ம நெகட்டிவ் எதுலையாவது வந்திருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது 3 கொடுத்துருக்கப்போ 1 வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆட். ஸோ 3 கொடுத்துருக்காங்க, நம்மள்ட்ட 1 இருக்குது, 1 இஸ் ஆட் நம்பர். ஸோ அப்போது இந்த நெகட்டிவ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்பர்ஸுக்கு தனியாக எல்ஜிஎம், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸுக்கு தனியாக எல்ஜிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் மைனஸ் 48m ஸ்கொயர்ட் n ஸ்கொயர்ட். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, மறுபடியும் அதர் சப்ஜெக்ட்ஸில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.